வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல போடுற ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அனிமின்னு சொல்லலாம். நிறைய பேர் இதை போட சொல்லி கேட்டீங்க. சரி, நான் இந்த அனிமி பார்த்தேன். நான் ஸ்போர்ட்ஸ் அவ்வளோ பார்க்க மாட்டேன், ஈவன் கேம்ஸ் கூட விளையாட மாட்டேன், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கூட விளையாட மாட்டேன். பட் ஆனாலுமே கூட இந்த அனிமி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 1. நம்ம ஹீரோ வந்து இப்போ ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான். ஒரு பெரிய லெவல் மேட்ச் போயிட்டு இருக்கு. எப்படியாச்சும் நேஷனல் போகணும். அப்படி நம்ம ஹீரோ இப்போ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஈஸிக்கு ஒரு நாள் முடியும் எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நேஷனல்ஸ் போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ விளாட்றான். ஹீரோ நினைச்சிருந்தா கோல் போட முடியும். பக்கத்தில் இருக்க இன்னொருத்த ஃப்ரீயா இருக்கும். என்கிட்ட பாஸ் பண்ணுன்னு சொல்லுவோம். ஈஸிக்கு இந்த கேம் ஆல் ஃபார் ஒன் ஃபார் ஆல் பாஸ் பண்ணுன்னு கோச் சொல்லுவோம். சரி, நம்ம ஹீரோவும் பாஸ் பண்ணிடலாம். அந்த கேனையும் கோல் அடிக்காம கம்பியில் அடிச்சு அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணியிருந்தாங்க. அட்லீஸ்ட் ஐயாச்சும் ஆகும் நம்ம ஹீரோ பார்த்தா. ஆனால் அவங்க இன்னொரு ஸ்கோரும் பண்ணியிருந்தாங்க. கிரோரியோஸ்க்கு இன்னொரு கோல் அடிக்கிறான். ஸோ இப்போ ஆப்போசிட் டீம் 2 கோல் எடுத்து நம்ம ஹீரோவோட டீம் தோத்து அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. கோச் எல்லாம் என்னால தான் சொல்லி தப்பா கோல் போட்டு வந்து அழுதுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்போ நேஷனல் போகலான்னு ரொம்பவே வருத்தப்படுறான். உங்களை நேஷனல் டீம்லாம் கூப்பிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ப்ரெஸ்ல இருக்கவங்க ரியாஸ்க்கு கிட்ட கேட்கவும், எங்களோட நெக்ஸ்ட் நேஷனல் மேட்ச் தான் எங்களுக்கு முக்கியம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. என் டீம்மேட்ஸ் தான் என்னோட ஹீரோஸ். அந்த ரியாஸ்க்கு சொல்கிறான். மேபி இன்னைக்கு நீங்கள் தோத்துருக்கலாம். ஆனால் உங்களோட எஃபெக்ட் எதுவுமே வேஸ்ட்டாக போல. உங்கள் ஹை ஸ்கூல் சாக்கர் லைஃப் இதோட முடிஞ்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் தான் ஒரு பெஸ்ட் டீம். உங்களை மறக்க மாட்டேன்னு கோச் சொல்லவும் எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. அது ஒன்றும் உண்மை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ மட்டும் செம்ம டென்ஷன்லேயே இன்னும் இருக்கான். ஆல் ஃபார் ஒன் ஃபார் ஆல்னு சொன்னாங்க. ஃபுட்பாலுங்கிறது 11 பிளேயர் கொண்ட டீம். அவ்வளோதான் என்னோட ஃபுட்பால். இதுக்கப்புறம் ஓவர். சாரி நோவா, உங்கள் லெவலுக்கு என்னால் வர முடியல. சின்ன வயசுலேருந்தே நோவாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவர் மாதிரியே தான் வரணும்னு நினச்சேன். ஈஸிக்கு உண்மையிலே நீ ஆசம், நீ எல்லாம் மிடில் ஸ்கூல்னு சொன்னால் கூட நம்ப மாட்டான். ஒன் ஃபார் ஆல் ஃபார் ஒன் கோச் சொன்னதை யோசிக்கிறான். நான் நேஷனல்ஸ்க்கு போய் அதுக்கப்புறமா வேர்ல்டு கப்பை வின் பண்ணுங்கிறத என் ஆசை. ஆனால் இப்போ என் ஆசை போயிடுச்சு. ஒருவேளை நான் அந்த பாலை பாஸ் பண்ணாமல் நானே கோல் போட்டிருந்தா இன்னைக்குள்ள மேட்ச் மட்டும் இல்லை, என்னோட ஃபியூச்சரே சேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். என்ன தனியாக நின்று வளரிட்டு இருக்காங்கன்னு சின்ன பசங்களை பார்க்குறாங்க. ஃபுட்பாலுங்கிறது 11 பேர் கொண்ட டீம். தனியாக நான் என்ன பண்ண முடியும் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு டென்ஷனில் கத்துறான். எனக்கு கோலை ஒரு மிஸ் பண்ணதுனால நம்ம ஹீரோட ஃபியூச்சரே இப்போ ஸ்பாயில் ஆயிடுச்சு. மேட்ச் எப்படி போச்சுன்னு ஹீரோ கேட்கும். 2-0 நாங்கள் தோத்துறோம். நம்ம ஹீரோ சொல்கிறேன், கவலைப்படாத, உன் சில் பண்ணுற மாதிரி உனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. ஜாப்பனீஸ் ஃபுட்பால் யூனியன்லேருந்து அவங்க கொடுக்குறாங்க. சர்டிஃபைடு அத்லெட்டாக ஒரு டெஸ்ட் ட்ரைனிங் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கணும். அதில் போட்டிருக்கு. இதை நம்ம பையன் ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. சரி, நம்ம ஹீரோ அங்கே போகிறோம். என்ன இதுக்காக அதில் செலக்ட் பண்ணாங்கன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. ரியாஸ்கேவும் அங்கே வந்திருக்கோம். எனக்கு சூப்பராக விளாண்ட உடனே அவங்க இதில் கூப்பிட்டதில் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு ரியாஸ்கே சொல்லிட்டு உன் ஃபுட்பால் ஐக்கு வேறு லெவல்னு சொல்லுவோம். பெரிய பிளேயர் ரியாஸ்கே என்ன பாராட்டுறான்னு நம்ம ஹீரோ ஹாப்பியாக வரான். நீ கூட அங்கே வந்திருக்கிறதுல சந்தோஷம் அப்படின்னு ரியோஸ்கே சொல்கிறேன். உள்ளே போய் பார்த்தா இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரியோஸ்கேக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் அதில் இருக்காங்க. ஹலோ டைமண்ட்ஸ், இந்த ரேப்ஸ், உங்கள் எல்லாரும் இங்கே வர சொன்னதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படிங்கிறதுனால தான். என்னோட பேர் சீப்பாச்சி ஈகோ. ஒரு நியூ பர்த் ஆஃப் ஸ்ட்ரைக்கரை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் இங்கே வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஈகோ பேசவே யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும். தெரியல நம்ம ஹீரோ சொல்கிறான். இங்கே இருக்க 300 பேரை நான் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். ஜப்பானோட நெக்ஸ்ட் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரை அவங்கள மாற்ற போகிற ஒரு இடம்னா அது இதுதான். ப்ளூ லாக் வீட்டுக்கே போகாமல் நீங்கள் எல்லாரும் இங்கே இருந்து தான் ட்ரைனிங் எடுக்க போகிறீங்க. ஒரு புது ஸ்ட்ரைக்கராக இருக்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் மெமரி எல்லாத்தையும் நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிடுங்க. 300 பேரில் டாப்பில் வர அந்த ஒருத்தன் தான் ஹிஸ்ட்ரியோட கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரைக்கராக இருக்க போகிறோம் அப்படின்னு ஈகோ சொல்லவும், ஒரு நிமிஷம், என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸை என்னால் விட்டுட்டு வர முடியாது. அண்ட் எங்களுக்கு நேஷனல்ஸ் வரப்போகுது. என் டீம் தான் எனக்கு முக்கியம் ரியாஸ்கே சொல்லவும், ஆமாம் நாங்கள் வீட்டுக்கெல்லாம் போகணும் எல்லாரும் கத்துறாங்க. லாக் ஆஃப், இப்போ இந்த இடத்துல இருந்து தேவையில்லாதவங்கள வெளியே போயிருங்க. வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கராக நேஷனல் கப் வின் பண்ணணும். ஜப்பானோட ஃபியூச்சரே உங்கள் கையில் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இருக்க ஜப்பானோட டீம் ஒன்றும் மோசம் இல்லை. ஆனால் வேர்ல்டு கம்பேர் பண்ணும்போது நம்ம செகண்ட் ரேட் பிளேயர்ஸ் தான். என்னோட இந்த ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் இங்கே இருக்க ஒருத்தர் அந்த வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கராக இங்கேருந்து வெளியே போவாங்க. ஜப்பானோட ஃபியூச்சர் அந்த வேர்ல்டு கப் உங்களுக்கு தேவையில்லை. நானே இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு ஈகோ சொல்லுவோம். என் டீம் ஒன்றும் வீக் கிடையாது. நாங்கள் எல்லாருமே ஆத்லெட்ஸ் தான். என் டீம் தான் என்னோட ஹீரோஸ் அப்படின்னு ரியாஸ்கே சொல்லுவோம். அப்படியா, அப்புறம் எப்போ நீங்கள் இன்னும் வேர்ல்டு கப் வின் பண்ணல? ஃபுட்பாலுங்கிறது 11 பிளேயர்ஸ் கொண்ட டீம் கிடையாது. நோவா என்ன சொல்லியிருக்காருன்னா, என் டீமர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பதிலாக நானே வின் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி இருக்க ஈகோ இருக்க ஒருத்தனால தான் ரொனால்டோ மெஸ்ஸி எதிர்த்தே கோல் போட முடிஞ்சது. அடுத்ததான் எரின் கேட்டனா, டீமை பற்றி கவலையில் நான் தான் முக்கியம் நினைக்கிறேன். அப்புறம் பீலே நீங்கள் என்ன பதில் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் நான் தான். இந்த மாதிரி ஈகோயிஸ்டால் மட்டும்தான் ஹிஸ்ட்ரியில் பேர் வாங்க முடிஞ்சிருக்கு. ஸோ டீமை நம்பி இருக்க எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒரு ஈகோயிஸ்ட் தன்னால் கோல் போட முடியும்னு நினைக்கிறவன் தான் எனக்கு தேவை. இது இல்லாததுனால தான் ஜாப்பனீஸ் சாக்கர் இன்னும் தோத்துட்டு இருக்காங்க. இந்த 2999 மெம்பர்ஸை தாண்டி அவங்க மேலே ஏறி மிதிச்சு போகிற அந்த ஒரு ஈகோயிஸ்ட் அவன் தான் வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கராக இருக்கும். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். வேர்ல்ட் கப் மேட்ச் நடக்குது. 80,000 பேர் சுற்றி ஸ்டேடியம்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. 2 டீமும் ஸ்கோர் நெல் தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் பேலன்ஸ் இருக்க
டைமில் பக்கத்தில் ஃப்ரீயாக இருக்கவன்ட்ட பாஸ் பண்ணுவீங்களா இல்லை நீங்களே டேரெக்டாக கோல் போடுவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு நடந்த அதே சுச்சுவேஷனை வச்சு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஒரு ஈகோஸ் தான் கோல் போடணுன்னு தான் நினைப்போம், தனக்கான ஒரு பேரை நிலநாட்டணும்னு நினைப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரைக்கர் தான் எனக்கு தேவை அப்படின்னு ஈகோ சொல்லுவோம். இன்னும் இது நாள் வரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் தலைகளை சொல்கிற வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கராக மாறணும், இதுதான் தேவை நம்ம ஹீரோ ஓடவும். எல்லாருமே நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ரியோஸ்க்கும் வேறு வழி இல்லாமல் இவங்களை ஃபாலோ பண்ணி போகிறோம். இந்த வேர்ல்டுலேயே இன்டென்ஸாக சாக்கர் நடக்கிற அந்த ப்ளூ லாக் இடத்துக்கு இவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க. இது என்னோட நம்பர் 299 ஜீனா அப்போ இந்த ரூம் தான். அப்போ நம்ம ஹீரோ ஒரு ரூம்குள்ளே போனால் ஆல்ரெடி சில பிளேயர்ஸ் அங்கே இருக்காங்க. ஈஸிக்கு அட்லீஸ்ட் நீயாச்சும் தெரிஞ்ச முகமா இருக்கி அப்படின்னு ரியோஸ்கே வந்து நிற்கிறான். ஷர்ட்டை ஒருத்தன் கழட்டி ஹீரோ மேலே போட்டு சாரிப்பா நீ நின்னதை கவனிக்கல கீழே பார்த்துவான்னு சொல்கிறோம். கை சொம்பிட்டு கீழே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான். ஃபுட்பாலை பாஸ் பண்ணுன்னு தூக்கத்தில் வளரவும் லாஸ்ட் மேட்ச் அவனுக்கு கனவுல வருதோ நம்ம அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான். இந்த ஃப்ளேமஸ் ரியோஸ்கே நீ தான் உன்னை பார்த்தா சந்தோஷம் ஆயிடியோ, என்னோட பேர் குரமா எகராஜ், எங்கள் அப்பா அம்மா ஒரு டெம்பிள் வச்சிருக்காங்க, அதில் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, அதான் சாக்கருக்கு கூப்பிட்டது ஓடி வந்துட்டேன். ஹலோ டைமண்ட்ஸ் த ரேஃப், இங்கே இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே உங்கள் ரூம்மேட்ஸ், அப்புறம் அதோட உங்களுடைய எதிரிங்களும் கூட. நான் கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு உங்களுக்கு ரேங்கிங் கொடுத்துருக்கேன், அதான் உங்கள் ஷர்ட்டில் இருக்குன்னு காமிக்கும். என்னோட நம்பர் 299 அப்படின்னா வந்திருக்க பிளேயர்லேயே ஃபஸ்ட்டு செகண்ட் பிளேயர் நான் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் அவங்க பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அங்கே ரேங்க் மாறும். இது முடியும் போது டாப் 5 ரேங்க்ல இருக்கவங்க ஜப்பான் U20 மேட்ச்சில் கலந்துக்கிடலாம். ஆனால் இங்கே தோற்று போகிறவங்க இதுக்கப்புறம் ஜப்பான் டீமுக்காக விளையாடவே முடியாது. பிக்கஸ்ட் ஈகோ இருக்கவங்களால மட்டும்தான் இங்கே சர்வே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் 217 செகண்ட்ஸ் இருக்குது. டைம் முடியும் போது எந்த பர்சன் மேலே பால் பட்டிருக்குதோ அவங்க இந்த இடத்த விட்டு வெளியே போவாங்க அப்படின்னு ஈகோ வந்து டைமை ஸ்டார்ட் பண்ணுறான். இகராஷி தான் ஃபர்ஸ்ட் பாலை கிக் பண்ணணும்னு போட்டிருக்கு. நான் இங்கே சர்வே பண்ணணுன்னா ஒருத்தன் இங்கே போயாகணும். சாரி கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே நான் இகராச்சி பாலை கிக் பண்ண போகிறான். இந்த ஸ்டூபிட் கேமில் ஒருத்தரோட கரியர் இந்த இடத்துல முடிய போதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாரி ஈஸுக்கு நம்ம ஹீரோ மேலே பால் அடிக்க வரவும் அங்கே இருக்க எல்லாரும் தப்பிச்சிருக்காங்க. இந்த ஈகோ ஒரு முட்டால் அவன் பண்ணுறது தப்புன்னு ப்ரூஃப் பண்ணுறதா நான் இங்கே வந்தேன். இதெல்லாம் சரியான நீ ரியாஸ்க்கு நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்க மேலே பால் எத்தனை இகராச்சி போகும்போது டக்குனு அவன் எந்த இகராச்சி மூஞ்சிலே ஒரு கிக் விடுறான். இது சீட்டிங், உனக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு சொல்லும். கையை மட்டும் தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸில் சொன்னாங்கன்னு நான் சொல்லும். என்னதான் இருந்தாலும் நீ அவன் மூஞ்சில் கிக் பண்ணியிருக்க கூடாது, அது ரொம்பவே தப்புன்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கும்போது இகராச்சி அவன் மூஞ்சில் கிக் பண்ணியிருந்தேன். பால் இப்போ அவன் தான் கிக் பண்ணணும்னு டிஸ்பிளே ஆகுது. உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா என்னையும் அட்டாக் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவன் இகராச்சி அட்டாக் பண்ணலான்னு போனான். இகராச்சி நம்ம ஹீரோ ஷீல்டாக வச்சிருந்தான். குனேகாமியோட கிக் வேற லெவலில் பயங்கரமாக இருக்குது. நம்ம ஹீரோ அடி வாங்கி விடுறான். ஐயோ சாரிப்பா இன்னும் நான் எய்ம் பண்ணல அப்படின்னு நான் சாரி கேட்குறேன். இப்போ நம்ம ஹீரோ தான் பாலை கிக் பண்ணணும்னு காமிக்குது. இவனோட கிக் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. நான் 1000 மேட்ச் கிக் பண்ணலன்னா என்னோட கரியர் முடிஞ்சிடும். இன்னும் 1 நிமிஷம் தான் டைம் இருக்குது. ஆனால் நான் யார் மேலே கிக் பண்ணால் அந்த பிளேயரோட கரியர் முடிஞ்சிடும். நான் யார் மேலே கிக் பண்ணலாம் இருக்கிறதுல லோவஸ்ட் ரேங்க் அப்படின்னு இகராசி மேலே நம்ம ஹீரோ கிக் பண்ணலான்னு போகிறோம். என்னோட கிக் இந்த ஒருத்தரோட கரியரே முடிய போகுது. நான் சர்வே அவனோட அது பண்ணி தான் ஒன்று நம்ம ஹீரோ வெறித்தனமாக போயிட்டு இருக்க. தூங்கிட்டு இருந்தவன் ரியான்ஸ்கே பிடிச்சி வச்சு இவன் அப்படின்னு அவனத்துக்கு இகராசி மேலே போட்டிருந்தேன். இகராசி கீழே விழுந்து எந்திரிக்கும் போது அவன் கால் சொல்லிக்கிடுச்சு, டியூட் வெயிட் பண்ணு அப்படின்னு இகராசி சொல்லுவோம். இதுக்கு சீக்கிரம் அவன் மேலே கிக் பண்ணு அப்படின்னு ரியான்ஸ்கே சொல்கிறான். இன்னும் 25 செகண்ட்ஸ் தான் இருக்குது. நம்ம ஹீரோவும் அவனை கிக் பண்ணலான்னு போகிறான். வேண்டாம் நான் கெஞ்சிட்டு இருக்கேன். என்னோட சாக்கர் கரியர் முடிஞ்சிடும், ஆனால் இதை நான் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா ப்ளூ லாக்கில் அப்படி தான் சர்வே பண்ண முடியும். ஹீரோ கிக் பண்ணலான்னு போகிறேன், ஆனால் நம்ம ஹீரோ கிக் பண்ணல. இல்லை வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகணும்னா நான் மாறணும்னா முதல்ல நான் மாறணும். அதுக்கு நான் முதல்ல தோக்கடிக்க வேண்டியது வீக்கான ஆப்போனட் இல்லை, இங்கே இருக்க ஸ்ட்ராங்கான ஒருத்தர். அப்போ நம்ம ஹீரோ வேற ஒருத்தனை எய்ம் பண்ணும். அந்த தூங்கிட்டு இருந்தவன் ஹே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு மேன் அப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பாலை வாங்கிட்டு போயிருந்தேன். அவனும் அதே தான் யோசிக்கிறேன். இங்கே இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் அது ரியோஸ்கே தான். ரியோஸ்கேவை அட்டாக் பண்ணுறாங்க. ரியோஸ்கேவை தப்பிச்சு ஓடிட்டு இருக்கவும் அந்த தூங்கிட்டு இருந்தவன் வந்து பாலை ஹீரோ கிட்ட பாஸ் பண்ணுறான். வேர்ல்டு சாக்கரில் கோல் கீப்பர், டிஃபெண்டர், மிட் ரேஞ்ச் ஷூட்டர் இவங்க யார் வேணால் ட்ரைனிங் பண்ணலாம். ஆனால் ஒரு ஸ்ட்ரைக்கர் அவங்கள ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ்னு சொல்கிறாங்க. இன்டென்ஸ் பேட்டிலில் தான் ஒரு உண்மையான ஸ்ட்ரைக்கரை கண்டுபிடிக்க முடியும்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். வேர்ல்டு ஒன்லி ஸ்ட்ராங்கஸ்ட் நம்ம ஹீரோ கிளிப் விடுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோட டீம் மட்டும் அதில் ஃபஸ்ட்டே வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ டீம் இந்நேரத்துக்கு நேஷனலுக்கு போயிருப்பாங்க. அந்த கோச் சொன்னதை கேட்டு ஃபுட்பாலுங்கிறது 11 பிளேயர் கொண்ட டீம். ஸோ டீம் கிட்ட தான் பாஸ் பண்ணணும். நம்ம ஹீரோ பாஸ் பண்ணதுனால தான் நம்ம ஹீரோட டீம் தோற்று போனாங்க. நம்ம ஹீரோவே டேரெக்டாக கோல் போட்டிருந்தா கூட இந்நேரத்துக்கு அவங்க டீம் ஜெயிச்சிருக்கும். இந்த ப்ளூ லாக்கில் இருக்க ஈகோ அதை தான் சொல்கிறான். வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகணும்னா அவன் டீமுக்காக விளையாடாத, நீ ஜெயிக்கணும் சுயநலமாக விளையாட அப்படிங்கிறது தான் அவன் சொல்கிறான். கதை இனிதான் வேறு லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.